நீ கூட வரும்பொழுது பாரு நீ தயவுசெய்து வராத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படி சும்மா இருடா. ஆடியன்ஸ் வந்து பைத்தியமாக்குறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. நீங்களே பாருங்க கருமம், அதை வேற இப்போ சொல்லணுமா நம்ம, அந்த மாதிரிதான் ஃபீல் ஆகுது. வச்சு 3 நிமிஷம் ஆன உடனே அவன் வந்து அவுட் பண்றதாமா. ஹாய் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நீங்கள் நினச்ச எல்லா விஷயமும் விரைவில் கைகூடுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிக் பாஸ் சீசன் 9ல் டே 88ல் நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். என்ன கருமம், என்ன கன்றாவி, என்ன கன்றாவியான காதல். இது வந்து இதை பற்றி வர்ணிக்கிறதுக்கு இன்னும் வார்த்தைகள் வந்து இல்லவே இல்லை. இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அந்த மாதிரி ஒரு கன்றாவியான ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி இது பேசுறது, என்ன இப்படி பேசவா அப்படி பேசவா, இல்லை இதை பற்றி பேசுகிற நமக்கே என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் பைத்தியம் பிடிச்சிருமோ அப்படின்னு தோணுது. அந்த மாதிரியான ஒரு கன்றாவியான காதல். ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை அப்படி இருக்கணும், இது சரி அது சரிங்கணும், இல்லை இடையில வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் பிரேக் ஆகிடுச்சு, நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிற சாண்ட்ராவை தூக்கி போட்டு கும்முன்னு கும்புறானுங்க. இது அது வந்து பின்னாடி பேசினாதான் அது பின்னாடி பேசுறது. உங்ககிட்ட மூஞ்சிக்கு நேரம் தானே. இதில் தட்டி கேட்க வேண்டிய வினோத் வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு அகேன்ஸ்டா நின்று எதிர்த்து கேட்குற மாதிரி இல்லை. தப்புடா இது தப்புடான்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அங்கே இங்கே அப்படியே சொருகி வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவன் போட்டுட்டு கொண்டுட்டு நடுவில் திட்டுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா. ஒன்றும் அகேன்ஸ்டா நின்று தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இவர் புரிய வைக்கிற அளவுக்கு இவர் அறிவாளி இல்லை, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனும் பெரிய அறிவாளி இல்லை கம்ருதன். அப்படி தான் தோணிக்கிட்டே இருக்குது. இது என்னென்னா அந்த இடியாப்பு சிக்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் இடையில போய் எவனா சிக்கிறான்னா அவன் தாடா செத்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வார்த்தையை அளந்து பேசு, புரியுதா? வார்த்தையை அளந்து பேசு. ஸோ திரும்ப வந்து ரீயூனியன்லாம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எப்படிங்க நீ ஒரு அடி அடிச்சிரு, என்ன வேணாலும் பண்ணு, ஒரு சொன்ன வார்த்தை எப்படி மறக்க முடியும்? அது என்ன மாதிரி அப்படி என்ன இது கேட்டால் அவன் கண்டென்ட் பண்ணுறான் இவ கண்டென்ட் பண்ணுறான்ற இல்லை, 2 பேருமே சேர்ந்து கண்டென்ட் பண்ணி இருக்கிற பார்க்குற ஆடியன்ஸ் வந்து பைத்தியமாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சும்மா இருடா. ஸோ அவ்வளோ பெரிய சண்டை, அப்படிலாம் கிக் பண்ணது, அவ்வளோ வார்த்தைகளை வந்து ரிலீஸ் பண்ணது எல்லாமே வந்து பேசி தடவுனா எல்லாம் சரியாக போய்டுன்றது என்ன ஒரு கன்றாவியான கருமமடாது அப்படி தான் வந்து ஃபீல் ஆகுது. வந்து என்ன பேசினாலும் எப்படிங்க அது சரியாகும்? வந்து ஒராசது என்ன, திரும்பவும் அப்படியே கட்டி பிடிக்கிறது என்ன, பக்கத்தில் ஆளுங்கள்லாம் இருக்காங்க, ஹவுஸில் ஆளுங்கள்லாம் இருக்காங்க, இதில் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் முட்டாளாக்குற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. அதை நீங்களே பாருங்கள் கருமம், அதை வேற இப்போ சொல்லணுமா நம்ம, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சம்மந்தமே இல்லாமல் சாண்ட்ராவை வந்து என்ன கேட்டால் கம்ருதன் வந்து சாண்ட்ராவை டார்கெட் பண்ணுறதுக்காக தான் பார்வதியை வந்து தான் பக்கம் வந்து வளவிரிச்சு இழுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பிஆர் டீமை பற்றி அந்த அக்கா பேசுனது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு ஒரு டைமு. இன்னொரு டைம் கேட்டோம்னா இல்லை சாண்ட்ராக்கா வந்து நம்ம இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை வந்து அவங்க பிரித்து வைக்க தான் பார்க்குறாங்க, அதை வந்து சேர்த்து வைக்க பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று என்னடா காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, நான் வந்து லவ் கேம் ஆடுறேன்னு இந்த அக்கா என்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் 2 பேரும் சேர்ந்து லவ் கேம் தான் ஆடுறீங்க, அது உண்மை தானே. இப்போது நான் வந்து யார் எவிக்ட் ஆவாங்க லாஸ்ட் வீக்கில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கனியாக சாண்ட்ரா வாங்கும்போது சாண்ட்ரான்னு பார்வதி சொன்னது ஒரு தப்பாடா, அதுக்கு சாண்ட்ரா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு தப்பாடா, அதுக்காக வந்து ஃப்ராடுலாம் இவன் இந்த அளவுக்கு கேவலமாக பேசுவானா? இவன் ஒரு அறிவு வேணாமா ஒரு பெரியவங்களை என்ன பேசணும்னு? ஓகே இவன் கேட்ட பாயிண்ட் எல்லாம் கரெக்டு. திவ்யா வச்சு 3 வாரம் வந்து ப்ளே பண்ணதாக இருக்கட்டும், திரும்ப பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து வெளில வந்து எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு இனிமேட்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அங்கே அவன் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் கரெக்டு. பட் பார்வதின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு அவளை நடுவில் வச்சுட்டு சுற்றி கார்னர் பண்ணுறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அக்கா அப்படின்னு சொல்லி என்ன அக்காலாம் நீ கூப்பிடாத, எப்படின்னா வார்த்தையை ஃபுல்லாக சாஃப்ட்னஸை கொடுத்துட்டு உள்ள வெஞ்சன்ஸை வச்சுட்டு அக்கான்னு கூப்பிட்டா அது எப்படி நல்லாயிருக்கும், நீ கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு திவ்யா வந்து ஃப்ராடுன்னு சொல்கிற அளவுக்கு இவன் அப்படியே ப்ளே பண்ணி கிழிச்சிட்டானான்னு இடையில அவங்க வேற ஒரு சீன் வந்து போடுறதா இருக்கட்டும். ஆடுன்னு சொல்கிறவங்களாம் என்ன பண்ணி கிழிச்சாங்கன்னு தெரியல இன்னொருத்தவங்களுக்கு. பட் கரெக்டான விஷயம், எவ்வளோ பெரிய வார்த்தையாக இருந்தாலும் இவ்வளோ எமோஷனலாக சப்போர்ட்டிவாக இருந்து அவன் அவ்வளோ கழிவு ஊற்றும் போது பார்வதி வந்து என்ன சொல்ல அப்படிலாம் சொல்லாத,
ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி இப்படி ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணா ஆப்போசிட்ல இவ்வளோ நாள் உறுதுணையா இருந்தவங்களுக்கு என்ன காண்டாகும், எப்படி இரிட்டேட் ஆகும் சொல்லுங்க. டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டேன்ல. என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண நீ? பேசாத. ஒரு தப்பு பண்றான், அதை கூட நீ வந்து கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. அப்ப இவ்வளோ நாளா உனக்கு நான் உண்மையா இருந்தது தப்பா, என் மேலதான் தப்பு, எனக்கு தான் புத்தி இல்லை அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவங்களே திட்டுறாங்க. அப்ப வந்து ஏன் அவன் முன்னாடி நீ எதுவுமே கேட்கல, நான் தான் கேட்டேன்ல சாண்ட்ரா அப்படின்னு சொல்லி இது வந்து பொய்யான போய் ஐ மீன் இந்த இடத்துல அப்படின்னு இது பண்ணது வந்து அதுக்கு தான். அதுக்கு சரி அது அப்படி இருக்குன்னா டைட்டில் வின்னரா ஆக போறேன்னு சொல்லிடுற வினோத் நியூட்ரலா கேட்கணுமா இல்லையா? அவரும் ஒன்றும் சரியா கேட்கவே இல்லை. இவங்க வந்து வெளியில வந்து அழுகுறாங்க. உடனே ஹவுஸ்க்கு வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. உடனே விக்கல் சிக்னம் சாண்ட்ரா இவங்க அரோரா வந்து என்ன ஆச்சு அப்படிங்கும்போது பாரு கூடவே வராங்க. கூட வரும்பொழுது பாரு நீ தயவுசெய்து வராத, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சத்தியமா சொல்றேன், பக்கத்துல வராது நீ அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப டே வாடா சாரி கேள்றா, அவன் தானே எனக்கு நிறைய வயல சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு சொன்னு வந்து சாரி கேட்க வரவன் உணர்ந்து சாரி கேட்க வேண்டியதுனா இவன்லாம் எப்படிங்க ஒரு ஆக்டர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவெல்லாம் ஹீரோன்னு சொல்லி எந்த இதுலங்க சொல்றாங்க, நடிக்க கூட தெரியலங்க. வந்து சொல்றான் இல்ல பாருக்காக தான் நான் சாரி கேட்க வந்தேன். அப்ப நீ உணர்ந்து சாரி கேட்க வரல, பார்வதி சொல்றா நைட் அவளை தடவ முடியாதுன்றதுக்காக நீ சாரி கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஸோ வந்ததுக்கு அப்புறம் சாரிக்குன்னா அவங்க இல்லை எனக்கு நீ வந்து ஒரு எல்லா விஷயத்தையும் பேசிடுவ, கொட்டிடுவ, கண்டபடி பேசுவ, ஃபேமிலியெலாம் இழுத்து பேசுவ. அப்புறம் வந்து சாரின்னு சொன்னா அவள் பார்வதி சூடு சொன்னா வெக்கம் கட்டவா, அவள் என்ன எப்படி வேணாலும் ஆக்செப்ட் பண்ணுவான், மற்றவங்க அதை ஆக்செப்ட் பண்ணணும்னு இருக்கா என்ன? என்னால் கேட்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்களா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னா ஏன் இவன் வந்து கேட்டால் உடனே நம்ம வந்து ஆக்செப்ட் பண்ணிடணுமா, இவன் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க போகும்பொழுதும் திரும்ப அவங்கள வந்து டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரியே இருக்கு. இவங்க பார்வதி சொன்னாங்க ஏன்டா இப்போ திரும்ப நீ அதே பண்ணிட்டு இருக்க, இல்லை எனக்கு என்னன்னா இப்போ நான் வந்து உன்கிட்ட அவள் சொன்னான்னு சொல்லி சொல்கிறதுனால நீ என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்லி அப்ரூவல் ஆகுறது. இந்த மாதிரி ஒரு கேவலமான சில்லியான, இப்போது எல்லாரும் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம தான் ஓவரா சொம்பு தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஒன்று இப்படி இருக்கணும், இல்லை அப்படி இருக்கணும், இல்லை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு பார்க்குறவன் கேட்குறவனெல்லாம் முட்டாளாக்குறது என்ன ஒரு கன்றாவியான ஒரு விஷயம்னே தெரியல. அப்போது இல்லை எனக்கு என்னென்னா பிஆர் நான் வச்சுருக்கேன்னு சொல்லி என்கிட்ட அகேன்ஸ்டாக பேசுகிறான், ப்ளஸ் லவ் கேம் விளையாடுன்றது இதெல்லாம் என்னால் ஆக்செப்டே பண்ண முடியல அப்படின்னா உனக்கு பிடிக்கல, உனக்கு ஒரு விஷயம் வந்து தப்பாக தோணுதுன்னா நேராக போய் கேட்க வேண்டியது யாருன்னா சாண்ட்ராட்ட தான் கேட்கணும். அவங்கக்கிட்ட கேட்காம இப்போ அவங்கள வந்து கார்னர் பண்ணுற மாதிரி பேசுகிறதோ இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சில்லித்தனமான கேவலமான பிஹேவியர்ஸாக இருக்குது. இவனை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா? இவனுக்கு ஒரு ஹைப்பர் வந்துச்சுன்னா எல்லாரும் திட்டுவானா? அப்போ உடனே விக்ரம் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறேன், நீங்கள் 2 பேர் பேசுறதே பிடிக்கலன்னா பழகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டேன். ஒரு லெவலுக்கு மேலே அது லிமிட்ஸை கடந்து நீங்கள் போயிடுது. அப்போ தேவையில்லாமல் அந்த ஹவுஸில் உள்ள நிறைய பேரோட நிம்மதி கிடையாது. அதனால எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா சபரி பாரு இந்த மாதிரி விளையாட்டுலாம் நீங்கள் வச்சுக்காதீங்க, இப்படிங்கிறீங்க அப்படிங்கிறீங்க, 2 பேருமே ஸ்டேபிளாக இருக்க மாட்டீங்க, இடையில உள்ள எல்லாரையும் பிரச்சனையும் உண்டு பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள என்ன அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் எங்ககிட்ட வராதிங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க, எங்களை எதுலையுமே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி செருப்பால் அடித்த மாதிரி சாணியை முக்கி எல்லாரும் சொன்னாலுமே கேட்கறதில்ல. இதில் சாண்ட்ரா கூட சொல்லுவாங்க டே வெளில இருக்கவங்களாம் நாங்கள் வந்து எங்களை தப்பாக நினைப்பாங்கடா, நாங்கள் தான் ஏதோ இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்றோம், இவங்களால தான் அந்த பிரச்சனை ஆகுதுன்ற மாதிரி எங்களை தப்பாக நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாலே உங்களுக்கு யாருக்குமே புத்தி வர்றது போடல. கன்றாவி கருமம் பிடிச்ச என்ன இது என்ன, ஐயோ அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ வெறி ஆகுதுங்க. பேசாதீங்கன்னு இதை பார்க்கும்போது எங்க எல்லாருக்குமே அடுத்து நீ என்னங்க ஒரு 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 பொண்ணுக்கு ஒரு சூடு சொன்னா அப்படியே பெரிய இது மாதிரி உட்காந்துட்டு சாண்ட்ராட்ட வக்கனையா பேசுறதுக்கு தான் ஆளு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி அதுதான் இப்படி இருக்குன்னா அந்த இந்தாண்ட வந்தோன்னா இவன் பயங்கரமான, அதுக்கு மேலே படு பயங்கரமான ஆளாக இருக்கிறான் இவன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் காயின்னு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சானுங்க. இந்த டாஸ்க்கை ஏன்டா இந்த இவ்வளோ சீசனில் இவ்வளோ கேவலமாக ப்ளே பண்ணுறது வந்து இவனுங்களால் மட்டும்தான் முடியும். இதில் யார் பிக் பாஸ் மட்டும்தான், அவன் தான் பிளான் போடணும், அவன் தான் இந்த கேமை வந்து இப்படி தான் நடக்கணும்னு ஒரு வரைமுறை வச்சுருக்கான். அதை வந்து கேவலமாக வந்து நீ ஒரு டீம் ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒன்று ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து சபரியை போட்டு அவன் எல்லாரும் மேலே உட்காந்து சபரி மேலே அந்த காயினை வச்சு 3 நிமிஷம் ஆன உடனே அவன் வந்து அவுட் பண்ணுறதாமா. அதுக்கு அடுத்ததுக்கு அமிர்தினே இவ்வளோ நாளாக பொத்திக்கிட்டு சபரி அவுட் பண்ணப்பெல்லாம் அமைதியாக இருந்த பார்வதிக்கு இது வந்து ஃபேர் கேம் இல்லை, அன்ஃபேர் அப்படின்றது தெரியாதா? அப்போ அமிர்தனுக்கு வரும்போது தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஓடி வர. அப்போ திரும்ப நீ அவுட் ஆகும்போது இதை நான் ஆக்செப்டே பண்ண முடியாது, நீங்கள் எப்படி இப்படி டீமாக விளையாடுவீங்கன்னு சொல்கிற. அப்போ நீ பண்ணுறது எல்லாம் சரியா?
அப்போ ஒரு விஷயம் தப்புன்னா எப்பங்க கேட்கணும்? ஸ்டார்டிங்லேயே கேட்கணும்ல, இது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ உனக்குன்னு வந்தால் அது ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் டீமாக விளையாடாதீங்க, அது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி நீ வந்து அப்பயே வெளியே இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. அங்கே ஒரு சுற்று விடுறது, அங்கே ஒரு கேவலமான ஒரு கேம் விளையாடுறது, அதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதுக்கடுத்தது சபரி கூட கேட்டேன், நான் என்ன போட்டு அமுக்கும் போது நீ ஒன்றுமே கேட்கல, இப்போ என்ன வந்து கேட்குற அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த டீமுக்குள்ளேயே திவ்யாவை போட்டு அமுக்கும் போது, திவ்யா எனக்கு உடம்பு முடியல, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க, நான் ஓடலாம் மாட்டேன், நான் பொறுமையாகவே இருந்துக்கிறேன், ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. அவங்க படுத்தே விட்டானா ஐயா அப்படின்ற மாதிரி படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ கூட சொல்லியிருக்காங்க, வினோத்லேருந்து எல்லாருமே இப்போ வந்து ரொம்ப டார்கெட் வந்து பண்ணுறது கஷ்டம் யாருன்னா விக்ரம் தான். அவனை பண்ணலாங்கும் போது சுபிக்ஷா இல்லை இவளை அரோராவை பண்ணலாம், இல்லை திவ்யாவை பண்ணலாம், இல்லை பார்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் கொண்டு வந்து விக்ரமை வந்து சுபிக்ஷா ரொம்ப ஃபேர் கேம்னா என்னன்னே தெரில, ஒருத்தவன் போட்ட ரூட் மேப்பை நீ எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி விளையாடலாம்? விக்ரம் கிட்ட போங்க, நான் வரேன் போங்க. அவனுக்கு அப்போ நீ வந்து அங்கே தலை டாஸ்கில் அவனுக்கு விட்டான்னு சொன்னப்போ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன லக்கி பால்ல. அப்போ திரும்ப நீ இங்கே வந்து இதே தான் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ நீ எதுக்கு கேம் விளையாடுற? அப்போ இங்கே எதுக்கு ஒரு விஷயத்த நீ வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து வந்திருக்கங்க, எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டங்க, என் ஃபேமிலியில் வந்து யாருமே இல்லைங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எவ்ரிதிங் ஓகேங்க, ஆக்செப்ட் பண்ணும். பட் அதை உணர்ந்து நீங்கள் ஒரு சில பிளே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கணும்ல. அப்போ இதை வந்து எல்லாமே உனக்கு ஃபேராகவும் உன்னுடைய அன்பு அண்ணன், பாசகார அண்ணன், அவர் மட்டுமே ஜெயிக்கணுன்ற மாதிரி பார்க்குற மக்கள்லாம் முட்டாளாக்குற மாதிரி இந்த சுபிக்ஷா ஒரு கேமில், அதுக்கு கேமும் கிடையாது, ஒரு பிளானும் கிடையாது, மற்றவங்க போட்டு கொடுத்தா அதை வந்து கேவலமாக தான் ப்ளே பண்ண முடியும். இதில் வினோத் வந்து லாஸ்ட்டாக வந்து விக்கல் விக்ரம் தான் அவுட் பண்ண மாதிரி சுபிக்ஷா போய் அங்கே ஒண்டிக்குச்சு. அப்போ வந்து இல்லை நீ வான்னு சொல்லி கடைசியில் அது முதுகலே ஒட்டி விட்டு அதை தான் அவுட் பண்ணாங்க. சரிங்க, அது கையில் காயின் இருந்துச்சுல, விக்கல் சுக்ரம போய் டார்கெட் பண்ணால பண்ணவே இல்லை. அடுத்து வர வினோத் விக்கல் சுக்ரம டார்கெட்டே பண்ணல. ஏன்னா அவன் கைகள்லாம் அமைக்கி எப்படி இருந்தால் கில்லர் காயின் நமக்கு ஒட்டிடுவான்ற பயம் இருந்துச்சுன்னா எதுக்கு விளையாடணும்? இப்போ இந்த ஆக மொத்தத்தில் இவ்வளோ நல்ல டாஸ்க்காக அங்கங்கே ரன் பண்ணி சூப்பராக. இதில் இடையில பிக் பாஸ் வந்து சரி நீங்கள் கார்டன் ஏரியாவை தவிர்த்து வீட்டுக்குள்ளே போய் விளையாடுங்க, அங்கேவாது எங்கேயாவது விளையாண்டு கிளிக்கிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு பார்ப்போம். அவன் தான் ரூல்ஸை மாற்றணும். இதுங்கெல்லாம் வந்து நீ மாத்திர வரலும் நான் அப்படி தான் கேவலமாக விளையாடுவன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப இல்லை. ஸோ கடைசியில் வந்து நியூ இயர் பார்ட்டி வந்து பயங்கரமாக எல்லாம் தின்னு இதுங்க விளையாண்டு கிழிச்சதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து திரும்ப என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு திரும்ப வேறு மாதிரியான கன்றாவியான கேம் விளையாடுவாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருந்தாலும் அதை வந்து பயங்கரமாக கேவலமாக விளையாடுறதுக்கு இவங்களால மட்டும்தான் முடியும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ கைஸ்.